ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சேனல். இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வின்ஸ்டனுடைய ஸ்னைப்பர் த பியர்ட் ட்ரிம்மர் இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் 640 அப்படின்னு வந்தது. பட் இதில் ரேட் அதிகமாக போட்டிருக்கு. அமேசானில் வாங்கினேன். அமேசானில் 1000 ருபீஸ் மேலே வாங்கினா ஒரு 100 ருபீஸ் ஆஃபர் வந்தது. இந்த ட்ரிம்மர் நல்லாயிருக்கும் போட்டுருந்தாங்க. இதில் டிஜிட்டல் டிஸ்பிளே, 90 மினிட்ஸ் பேட்டரி நிற்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. அது இல்லாமல் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. ப்ளஸ் 2 காம்ப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் 2 பவர் மோட் இருக்குது. இது நம்ம ஆன் பண்ணும்போது ஒரு மோடில் ஒர்க் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் இருக்குது. இந்த பட்டனை செகண்ட் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தான் வந்தது. இதில் என்னென்ன ப்ராடக்ட் உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஒரு காம்ப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்ப்பு, ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு ஆயில், இன்னொரு காம்ப் இருக்குது. அது வெளியில் வரமாட்டேன். எடுத்துட்டு டைப் சி கேபிள் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தான கேபிளாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஃபோக்கஸ் ஆகலை. இது ஒரு காம்ப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காம்ப் அட்டாச்மெண்ட், 2 காம்ப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆயில் இதுக்கும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். ஸ்டிக்கர் போட்டு நல்லா மேலே இருக்கும். மூடி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ப்ரெஷ்ஷு பாருங்கள். ப்ரெஷ்ஷு இந்த பக்கம் ஒரு ப்ரெஷ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ப்ரெஷ் இருக்குது. இது கொஞ்சம் உள்ளே இதுவாக இருக்குது. இது ரவுண்டாக இருக்குது. இந்த ப்ரெஷ்ஷு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இது பட்டையாக இருக்குது. சரி, நம்ம ட்ரிம்மரை பார்ப்போம். ட்ரிம்மரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. 0 to நார்மலாக பண்ணும்போது 0ல் இருக்கும். அந்த காம்ப் அட்டாச்மெண்ட் பண்ணிங்கன்னா 1 mm இருக்கும். ஓகே, இந்த ட்ரிம்மர் நம்ம ஆன் பண்ணுவோம். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ராவல் லாக் ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டேன். ட்ரிம்மர் நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 90% பேட்டரி காமிக்கிட்டு. செகண்ட் டைம் நம்ம ஆன் பண்ணும்போது இங்கே ஒரு ஆரோ, ஒரு ஹேமர் சிம்பிள் காமிக்கும் உங்களுக்கு. செகண்ட் டைம் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஹேமர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஹேமர் சிம்பிள் காமிக்குது. இது இன்னும் ஸ்பீடாக போகுதுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிட்டேன். பிளேட் நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக 0.5 mm இருக்குது. நல்லா மெலிசாக கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா 0 ஷிவ் கிடைக்கும் நம்மளுக்கு. பேக் சைட்லேயும் நம்ம நல்லா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 3 4 5 6 7 10 வரைக்கும் பண்ணலாம். இன்னொரு காம்ப் அட்டாச்மெண்ட் போடும்போது 11லேருந்து உங்களுக்கு 20 வரைக்கும் வரும். பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா இருக்குது. பட் ஆனால் இது இப்போ 10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் நான். இதில் ஒரு ட்ராபேக் என்ன பார்த்திங்கன்னா, இது நம்ம மேலே புஷ் பண்ணுறோம். பட் ஆனால் இறக்கும்போது இது இறங்க மாட்டேங்குது. இது நான் இறக்குறேன், பட் ஆனால் இறங்க மாட்டேங்குது. நல்லா பார்த்தீங்க, இது இப்படி நார்மலாக ஸ்மூத்தாக இறங்குது. இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. பட் இறக்கும்போது நம்ம இது இறக்கிட்டு இதை அழுத்தி தான் இப்படி இறக்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது ஏன்னு தெரில. பட் ரொம்ப நல்லா இருக்காது. நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு அடுத்த ரிவ்யூவில் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறேன், ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். இந்த சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.